ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதுவரை எங்களை நீர் நடத்தினதற்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா எங்கள் மீது உம்முடைய கிருபையை வைத்து அப்பா எங்களை அளவில்லாமல் நீர் நடத்தினதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் இந்த வாரத்தின் முதலாவது நாளிலே உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடியுமே ஆராதிக்க தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இந்த காலை வேளையிலே நிறைவாய் இறங்கட்டும் அப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வந்து வாசப்படுவீராக, நீர் வந்து உலாவுவீராக ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே எங்கள் கிரீடங்கள் யாவையும் கழற்றுகின்றோம் உம் மகிமையின் பாதத்தில் கிடத்துகின்றோம். எங்கள் கிரீடங்கள் அப்படியே நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பாதத்தில் கிடத்துகின்றோம் உம்மை மென்மேலும் உயர்த்துகிறோம். உம் முன்னெடுஞ்சாங்கிடையாகின்றோம். பரிசுத்தர் 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 பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் 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 பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே. அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக நம்மத்திலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்மை அவரிடத்திலே முழுவதுமாக தாழ்த்தி அந்த தேவாதி தேவனை உயர்த்தி ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே.
எங்களையும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுவீராக தகப்படே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆரம்ப வேளையிலே அப்பா ஒரு விசையாய் எங்களை நீர் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, ஒரு விசையாய் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என்ற நம்ம கைப்பா ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக ஒரு விசையாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே மண்டியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில் நம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடியுமே ஆராதிக்க தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கர்த்தரீர் ஆசீர்வதித்து தருவீராக. தொடக்கம் முதல் முடிவு வரை ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய நாம மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக. இன்னும் வர இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை துரிதமாய் கூட்டி சேர்ப்பீராக. சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்காருவோம். பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. பொறுமையும் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதியே மதில்களின் மீதே. பொறுமையும் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதியே மதில்களின் மீதே. பலனும் இவ்வேளைக்கும் எளியோர்க்கும் திறனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானார். பலனும் இவ்வேளைக்கும் எளியோர்க்கும் திறனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம், ஓரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம், ஓரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரன் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திறமளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திறமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கல்லும் முள்ளுகளுள்ள கடின பாதையிலே, கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வருத்த. கல்லும் முள்ளுள்ள
சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுவே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுவே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறோர் நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறோர் நேசரில்லையே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம்
பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கத்த செயல் இது, அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. கத்த செயல் இது, அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. என் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாக வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, ஆமென். தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழும் பொழுது அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தாவீது ராஜாவை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ யுத்தங்களுக்கு அவர் சென்றார். அவர் போகாத இடமே இல்லை. அத்தனை எதிரிகள் அவரை சுற்றி இருந்தாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் தாவீது ராஜாவுக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால் தாவீது ராஜா கர்த்தருக்கு பிரியமுள்ளவராக இருந்ததினால். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆமென். எப்பொழுதும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் என்னை எப்பொழுதும் தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அறிக்கை எடுங்க. எப்பொழுதும். ஏதோ கொஞ்ச நேரம் மாத்திரம் இல்லை, அநேக நேரம் மாத்திரம் இல்லை, எப்பொழுதும் நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு முறை சேர்ந்து பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். ஏனென்றால் நமக்கு அவர் ஜெயத்தை தருகிறார். அது மாத்திரம் இல்லை, நாம் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு துணையாக வந்து நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று, என்றும் உள்ளது, என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. என் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு,
வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்தில், இந்த வானத்திலும் அப்பா உமக்கொப்பானவர் உலகத்தில் யாருமில்லை ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வானத்திலும், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? சேர்ந்து சொல்வோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவர் துதிக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர். ஆமென், ஹல்லேலூயா. அதான் சங்கீதம் 136 நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், தேவாதி தேவனை துதியுங்கள். அதுக்கு பின்பதாக கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை. மறுபடியும் சொல்லு, தேவாதி தேவனை, தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம்,
ஞானமாய் படைத்தார் துதியுங்கள். தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள். தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். சூரியனை படைத்தார் அவரை துதியுங்கள். சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள். சூரியனை படைத்தார் அவரை துதியுங்கள். சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். சிலுவையில் பாவங்கள் போக்கினார் துதியுங்கள். இரத்தத்தினால் சாபங்கள் நீக்கினார் துதியுங்கள். சிலுவையில் பாவங்கள் போக்கினார் துதியுங்கள். இரத்தத்தினால் சாபங்கள் நீக்கினார் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். தேவாதி தேவனை துதியுங்கள். கத்தாதி கத்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள். கத்தாதி கத்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறார் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க முடியும் இந்த பாடல் பாடும் பொழுது. ஆமென். ஹல்லேலூயா. வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள். தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் ஆரம்பத்தில் முழுவதுமாக தண்ணீரால் இருந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் வானம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னார். வானம் உண்டானது. வெட்டாந்தரை உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன உடனே தண்ணீர்கள்லாம் ஒரு பக்கமாக சேர்ந்து தரையில் நீங்களும் நானும் நின்றுக்கிட்டு இருக்கோம், உட்கார்ந்துருக்கோம். பாருங்கள் எவ்வளவு மகத்துவ தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்று. சூரியனை படைத்திருக்கிறார், சந்திரனை படைத்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் செய்த தேவன் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிறதற்காக அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்திருக்கிறார். அதனால தான் சிலுவையில் பாவங்கள் போக்கினார் துதியுங்கள். இரத்தத்தினால் சாபங்களை நீக்கினார் துதியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் மனிதன் பாவம் செய்தான். மனிதன் நரகத்திற்கு போயிடக்கூடாது, அவன் என் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதற்காக அவர் எல்லாவற்றையும் விட்டு இந்த உலகத்திலே மனிதனாக நமக்காக பலியாகி நமக்காக ரத்தம் சிந்தி இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்று நம்ம நல்லா நினைச்சு பார்த்து துதிக்கும் பொழுது நம்மளால் அமைதியாகவே இருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவு மகத்துவமுள்ள ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நல்ல விடுதலையோடு நம்ம கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தும். ஆண்டவரே நீர் வானாதி வான கொள்ளாதவர் ஆண்டவரே என்று சொல்லி நல்ல விடுதலையோடு சேர்ந்து பாடு. ஹல்லேலூயா. வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள். தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள். தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும்
என்றும் உள்ளது பாடுவோம் போற்றுவோம் பாடுவோம் போற்றுவோம். சூரியனை படைத்தார் அவரை துதியுங்கள், சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள். சூரியனை படைத்தார் அவரை துதியுங்கள், சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம் போற்றுவோம் பாடுவோம் போற்றுவோம். சிலுவையில் பாவங்கள் போக்கினார் துதியுங்கள், இரத்தத்தினால் சாபங்கள் நீக்கினார் துதியுங்கள். சிலுவையில் பாவங்கள் போக்கினார் துதியுங்கள், இரத்தத்தினால் சாபங்கள் நீக்கினார் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம் போற்றுவோம் பாடுவோம். அந்த தேவனை நல்ல விடுதலையோடு துதிப்போம். பாடுவோம் போற்றுவோம். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம் போற்றுவோம் பாடுவோம் போற்றுவோம். அப்படியே இருக்கிற இடங்கள் நம்ம எல்லாரும் எழுமி நின்று அந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் மகத்துவம் உள்ள தேவன், வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன். அந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, எப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. சர்வ உலகத்தையும் படைத்த தேவன் எங்களுக்காக இந்த பூமியிலே வந்தீர் ஆண்டவரே. சிலுவையினால் எங்கள் பாவங்களை நீக்கினீர் அப்பா. உம்முடைய இரத்தத்தினால் எங்களுடைய சாபங்களை நீக்கினீர். உம்முடைய காயங்களினால் எங்களுடைய பலவீனங்களை நீக்கினீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் மாத்திரம் இருந்தால் போதும் ஆண்டவரே. உண்மையே ஆண்டவரே எங்கள் கண் முன்பதாக எப்பொழுதும் நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில் எங்கள் மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா, எங்களை நிறைவாய் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது எத்தனை அன்பு வைத்தீங்க ஆண்டவரே, எங்கள் மீது எத்தனை அன்பு வைத்தீங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா என்று சொல்லி அப்படியே கர்த்தரை துதிப்போம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே என்று அவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
வாழ்க்கையில் நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் மனிதர்கள் எங்களை அன்பு செலுத்தலாம், எங்களை கைவிடலாம் ஆண்டவரே. ஒரு நாள் எங்கள் கூட இருப்பாங்க, இன்னொரு நாள் இருக்க மாட்டாங்கப்பா. ஆனால் நீர் மாத்திரம் ஒருபோதும் மாறாதவராய், எங்களை மறவாதவராய், எங்களை விட்டு விலகாதவராய் அப்பா, எங்களோடு நீர் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. நீங்கள் மாத்திரம் போதும் டாடி, நீங்கள் மாத்திரம் போதும் டாடி என்று அவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போ இயேசுவே, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. யெகோவா ஈரேயாக, யெகோவா ராஃபாவாக, யெகோவா ஷம்மாவாக அப்பா நீர் எங்களை வழி நடத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நல்ல கரங்களை உயர்த்தி சொல். நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹி சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் அவருடைய சமாதானத்தை வேளையில் அவர் கேட்டு பெற்றுக்கொள்ள ஆண்டவரே. உடைய சமாதானத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும்,
வாழ்வே நீரே என்றென்றும் போதும் என் வாழ்நாள் முழுதும். உண்மையாய் சொல்லு ஆண்டவரே, உமக்காக உமக்கு பிரியமுள்ளவர்களாக ஆண்டவரே, உமக்கு உகந்த ஆண்டவரே கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அப்பா, எங்க ஆத்துமனேசரே, எங்க மீது நீர் அன்பு கூர்ந்திருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அவர் நம் மீது அன்பு கூர்ந்ததினால் அந்த சிலுவையில் அவர் பலியாகினார். அவர் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கும்படியாக அந்த சிலுவையை நமக்காக ஏற்றுக்கொண்டார். அதனால தான் அவரை பார்த்து நம்ம உண்மையாய் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர், எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், எங்களை செவ்வையாய் நடத்துகிறவர், எங்களுக்கு சுகம் தருகிறவர் ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே. பாவுக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத ஒரு நல்ல நேசர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம் பக்கத்தில் இருக்கிறவராக இருக்கிறார், நமக்குள்ளாக வாசம் செய்கிறவராக இருக்கிறார். நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் ஓடி வந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடைய நெருக்கங்களை மாற்றுகிற ஒரு நல்ல நேசர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை கைவிடாத தேவன். அவரை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவோம், ஹல்லேலூயா. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லை. இயேசுவே நீரே, இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. அவரை பார்த்து சொல்வோம், பெரியவர், அற்புதங்கள்
செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றென்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றென்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் மறுபடியும் சொல்வோம். பெரியவர், பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. 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 அவரை போல நம்மை நேசிக்க யாரும் இல்லை. அவரை போல நம் மீது கரிசனை செலுத்த யாரும் இல்லை. அவர் ஒருவரே பெரியவர். அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற அந்த தேவா தேவனே, நல்ல கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை போல எங்களை நேசிக்கிற தெய்வம் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்கள் மீது அன்பு செலுத்த யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா, நீர் பெரியவராய், அதிசயங்களை செய்கிறவராய், எங்களை செவ்வையான வழியிலே நடத்துகிறவராய், சமாதானத்தை தருகிறதற்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் எங்க வாழ்க்கையிலே போதும் ஆண்டவரே. நீர் எங்க வாழ்க்கையிலே இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை ஆண்டவரே பிரகாசிக்கப்படுகிறதற்காய் நன்றி தகப்படே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். போல காத்து வந்தீரே, என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே.
இன்றைக்குள்ள செய்தியின் தலைப்பு மற்றவரின் வேதனைகளை புரிந்து கொள்ளாதவர்கள். அவங்கள குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவருடைய வேதனைகளை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இருக்கும்போது ஹெட்டிங்காக எனக்கு கொடுத்தாச்சு. அடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். வேதனைகளை நீக்குகிற தேவன். இதுதான் நீங்கள் விரும்புகிறீங்க. ஸ்தோத்திரம். சபை எதை தான் விரும்புது? வேதனைகளை நீக்குகிற தேவன். என்ன வேதனைலாம் நமக்கு இருக்குது? எந்த வேதனையெல்லாம் ஆண்டவர் நீக்கினார்? தகப்பனே இந்த வேதனையை நீக்கும்பா. நல்லா தான் இருக்குது. பிரைஸ் எல்லாம் அது ஒரு பகுதி. ஆனால் இன்னொரு பகுதி என்னென்னா, மற்றவர்களின் வேதனைகளை புரிந்து கொள்ளாதவர்களாக நாம் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். மற்றவர்களுடைய வேதனைகளை நாம் என்ன செய்கிறது இல்லை. நமக்கு ஒரு வேதனை வந்துச்சுன்னா அது நமக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறோம். அதில் என்னை அவங்க வேதனைப்படுத்திட்டாங்க, என்னை இவங்க எப்படி துக்கப்படுத்திட்டாங்க, அவங்க என்னை எப்படி பேசிட்டாங்க, நாசுக்காக பேசிட்டாங்க, எனக்காக அட்டாக் பண்ணிட்டாங்க, பிரசங்கத்தில் என்ன வச்சு செஞ்சிட்டாங்க, இப்படியெல்லாம் பேசுகிற நாம் மற்றவங்களை வேதனைப்படுத்துகிறத நாம் யோசிக்கிறதே இல்லை. ஸ்தோத்திரம். எனக்கு என் மேலே அம்பு வருது, என்னை காயப்படுத்திட்டாங்க, என்ன வேதனைப்படுத்திட்டாங்கன்னு துக்கப்படுத்துகிற நாம் மற்றவர்களை வேதனைப்படுத்தும் போது அதை பற்றி கொஞ்சமும் யோசிக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். சிலர் வார்த்தைகளினாலே வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள், இன்னும் சிலர் செயல்களினாலே வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பிரசங்கத்தின் முடிவில் நம்ம எப்படி நம்ம யோசிக்கணும்? ஆண்டவரே, இந்த மாதிரி இந்த நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிற காரியங்களில் இருக்கிற அந்த சரத்து மாதிரி, ஆண்டவரே நான் யாரையும் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரே வேதனைப்படுத்தக்கூடாதப்பா, என் நிமித்தமாக யாரும் காயப்படக்கூடாது ஆண்டவரே. ஒருவேளை நான் கூட காயப்படலாம், ஒருவேளை நான் கூட மற்றவர்களால் வேதனைப்படலாம், ஆனால் என் நிமித்தமாக யாரும் வேதனைப்படுத்தப்படக்கூடாதப்பா, என் நிமித்தமாக யாரும் காயப்படக்கூடாதுன்னு நினச்சி நாம் அப்படி வாழ்ந்தோம்னா நம்முடைய வேதனைகளை அவர் மாற்றாமல் இருந்துருவார்னு நினைக்கிறீங்களா? பிரைஸ் அலாட். இன்றைக்கி இதுதான் தேவை. பிரைஸ் அலாட். ஸ்தோத்திரம். சரி, இப்போ நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? சிலர் வேதனைப்படுத்தினாங்க, சிலருக்கு வேதனைப்படுத்தினால அவங்களுக்கு கஷ்டங்கள் வந்திருக்கு, சில காரியங்கள் எதுவுமே சொல்லப்படலை. சரி, நம்பர் 1, தகப்பனை வேதனைப்படுத்தியவர்கள். ஸ்தோத்திரம். எழுத்தின் பிரகாரமாகவே தகப்பனை என்ன செஞ்சுருக்காங்க? வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க. தகப்பன்கிறவர் ஒரு குடும்பத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர். அந்த தகப்பனை பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? வேதனைப்படுத்தக்கூடாது. இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளாகட்டும் அல்லது பெரியவர்களாகிய நாமாகட்டும், நமக்கு ஒரு வேளை கூட பெற்றோர் இருக்கலாம். எந்த வகையிலாவது அல்ல, ஒன்று வார்த்தைகளினாலாவது அல்லது செயல்களினாலாவது நம்முடைய தகப்பனையோ நம்முடைய தாயையோ நாம் என்ன செய்யக்கூடாது? வேதனைப்படுத்தக்கூடாது. இதை நல்லா பதிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 35:22. இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காலோட சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. யாக்கோபுடைய மூத்த மகன் ரூபன். பில்காள் யாரு? யாக்கோபுடைய மறுமனையாட்டி அல்லது மனைவினே வச்சுக்கோங்க, மனைவி. இந்த ரூபனுக்கு என்ன உறவு முறை? சித்தின்னு சொல்கிறத விட தாய் உறவு முறை. தகப்பன் ஒன்று தான், தாய் தான் வேற. சித்தின்னு நம்ம சொல்லிக்கிடலாம். ஆனால் அது என்ன ஸ்தானம்? தாய் ஸ்தானம். தாய் ஸ்தானத்தில் இருக்கிற அல்லது தன்னுடைய தகப்பனுடைய மனைவி, இவர் எப்படி மரியாதையாக வச்சிருக்கணும், எவ்வளவு கனமுள்ள பாத்திரமாக வச்சிருக்கணும், தன் தாய்க்கு ஈக்குவலாக அவங்கள நினச்சி இந்த ரூபன் வாழ்ந்திருக்கணும். இவர் ஒரு தவறான முடிவு எடுத்து ஒரு தவறான காரியத்தை செய்கிறாரு. இஸ்ரவேல் இல்லாத ஒரு நேரத்தில் இந்த தாயோடு இவர் ஒரு பாலியல் உறவு கொள்கிறார். இப்போ அந்த தப்பை செய்யும்போது அவர் என்ன யோசிக்கணும்? ஐயோ, எப்படி என்றாலும் இதை என்னுடைய தகப்பன் என்ன செய்வார்?
கேள்விப்படுவார். அவர் கேள்விப்படும்போது எவ்வளவாய் அவர் வேதனைப்படுவார், எவ்வளவாய் அவர் துடிப்பார், எவ்வளவாய் அவர் கண்ணீர் சிந்துவார். ஐயோ, என் தகப்பனுக்கு நான் வேதனை உண்டாக்கக்கூடாதே என்கிற ஒரு எண்ணம் வந்திருக்க வேண்டுமா, வந்திருக்க கூடாதா? கண்டிப்பாக வந்திருக்கணும். அதை பற்றிலாம் இவர் கவலையே படலை. தன்னுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறத சாதிக்கணுங்கிறத நினச்சி இவர் இவ்வளவு பெரிய தப்பை என்ன செஞ்சிட்டாரு, பண்ணிட்டாரு. தப்பு பண்ணுவது போது இன்பமாக தான் இருக்கும். தவறு செய்கிற வேளையில் அது ஒருவேளை உங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு குஷியை கூட என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனால் அதனால் அவர் பட்ட வேதனைகளை பாருங்க. தகப்பனை வேதனைப்படுத்திய அந்த ரூபன் அவருடைய வாழ்க்கையிலே அவர் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. முதல்ல பாருங்க 49, ஆதியாகமம் 49 3-4 வாசிங்க. ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற்பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையின் மேல் ஏறினானே. கடைசி நாளில் இனி வரப்போகிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சிட்டாரு, வச்சு சாத்தி என்ன அதாவது பெற்றோரை வேதனைப்படுத்தினவங்க ஆசீர்வாதமாக இருக்க முடியாதுங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். ஒருவேளை நாம் வேதனைப்படுத்தி இருந்தால் அவங்ககிட்ட போய் என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்டு அதை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். ஒருவேளை அவங்க உலகத்தில் இல்லை என்றால் தேவனிடத்திலே, ஆண்டவரே, என்னுடைய தாய்க்கு விரோதமாக, என்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக ஆண்டவரே நான் செயல்பட்டிருக்கிறேன், வார்த்தையினாலும் செய்கையினாலும் இதை நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, அவங்கள வேதனைப்படுத்திட்டேன் ஆண்டவரே, தயவு செய்து என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு அப்பாட்ட என்ன செய்யணும், கேட்கணும். அதை கிளியர் பண்ணிடுங்க. அதை வச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். ஒருவேளை தாய் தகப்பன் இப்பொழுது நமக்கு இருப்பார்கள் என்றால் அவங்கள என்ன செய்யுங்க, நல்லா கனப்படுத்துங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்யுங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய பண உதவிகளை செய்யுங்க, சரீரத்தினாலே செய்ய வேண்டிய உதவிகளை செய்யுங்க. எக்காலத்திலும் தகப்பனையும் தாயையும் வேதனைப்படுத்தி விட்டு இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ்ந்துடலான்னு கனவுல கூட நினைச்சிடாதீங்க. கஷ்டமா இருக்குல்ல? ஸ்தோத்திரம். இது கஷ்டமா இருக்குல்ல? சரிப்படுத்தணும் நம்ம. ஹல்லேலூயா. சரி, இதனால என்ன நடந்தது? அவருக்கு தேவன் கொடுத்த தண்டனையை பாருங்க. இது தகப்பன் கொடுத்த வார்த்தை. அவருடைய வேதனையில் அவர் பேசுறாரு. அவரால் மன்னிக்க முடியல. நான் ஒருவேளை நினைக்கிறேன், இவர் அப்பாட்ட போய் ஒரு மன்னிப்பு கூட கேட்டிருக்க மாட்டாரோ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. பைபிளில் எல்லாமே சொல்லப்படலை. பில்காள் அவங்க சித்தி அல்லது தாய் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் ஏதோ ஒன்று செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காலில் கையில் விழுந்திருக்கலாம், அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். எதுவும் செஞ்ச மாதிரி தெரியலை. ஒருவேளை மன்னிப்பு கேட்டிருந்தால் கூட இந்த தண்டனை என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது நான் நினைக்கிறேன். எப்படியோ சரி, இப்போ அவருக்கு என்ன தண்டனை கிடைச்சதுன்னு பாருங்க. 1 நாளாகமம் 5:1-2. 1 நாளாகமம் 5:1-2. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. சரி, அப்போ முதலாவது பிறந்தவனுக்கு அநேக ஆசீர்வாதங்களை அன்னைக்கு வச்சிருந்தார். இன்னைக்கு அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு கிடையாது. இன்னைக்கு எல்லாருக்குமே ஈக்குவல் தான். அன்னைக்கு அப்படி அல்ல. ரொம்ப முக்கியம். மூத்த மகன் அப்படின்னா தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானம் யாருக்கு தான்? அந்த மூத்த மகனுக்கு. ஏன் சேஷ்டபுத்திர பாகம் கொடுத்தாங்க? நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் அவனுக்கு சேஷ்டபுத்திர பாகம்? ஏன் அவர் அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானம் யாரு தான்? ரூபன். அதாவது அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானம் முதல் பையன். அவனுக்கு பொறுப்புகள் அதிகம். ஒருவேளை அப்பா உலக ஓட்டத்தை முடித்து விட்டால் அப்பாவுடைய ஸ்தானத்தில் இருந்து அப்பா செய்ய வேண்டிய அத்தனையும் அவன் என்ன செய்யணும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா இறந்து போயிடுவார், மூத்த மகன் இருப்பார். அந்த வீட்டில் இன்னும் 2 பொம்பளை பிள்ளைகள் இருப்பாங்க. இவர் மடமடன்னு கல்யாணம் கட்ட மாட்டார். இவர் என்ன பண்ணுவார்? அப்பா ஸ்தானத்தில் இருந்து அந்த 2 பிள்ளைகளையும் தங்கைமார்களையும்
திருமணம் பண்ணி கொடுத்துட்டு இவர் பாவம் அதுக்கப்புறம் இவருக்கு ரொம்ப வயசாக இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்வார், கல்யாணம் பண்ணுவார். அதுக்காகத்தான் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்தாங்க. பொறுப்புகள் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் என்ன சும்மா ஒன்றும் முதல்ல பிறந்துட்டதுனால கிடையாது. முதல்ல பிறந்தாலும் அவன் செய்ய வேண்டிய பொறுப்புகள் அதிகம் இருக்கும் என்கிறதுனாலும் அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் கொடுக்கப்பட்டது. சேஷ்ட புத்திர பாகம்னா என்ன? மற்றவர்களை காட்டிலும் ரெட்டிப்பான பங்கு அவருக்கு உண்டு. சரி, இதை நம்ம விளக்க வேண்டாம். சரி, ரெண்டாவது சேஷ்ட புத்திர பாகம் அவரை விட்டு போயிட்டு யோசேப்புக்கு போயிட்டது. ராஜாதிபத்தியம். ராஜாதிபத்தியம்னா என்ன? ராஜா என்கிற ஸ்தானத்தில் வருவதும் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டது? மூத்தவனுக்கு தான் கொடுக்கப்பட்டது. நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்துட்டே வாங்க, நீங்கள் அதை பார்க்கலாம். ராஜாக்கள் எல்லாம் தன்னுடைய மூத்த குமாரனை தான் அந்த ராஜாவாக்கணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, விரும்புவாங்க. அப்படி நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க, ஆக்கியிருக்காங்க. மற்றவர்களுக்கு பிரபுக்கள் போல ஒரு பிரதானிகளாக வச்சுட்டு சின்ன சின்ன பணங்கள் உதவிகள் செய்துட்டு அந்த மூத்த பையனை என்ன செஞ்சுருக்காங்க, ராஜாவாக்கியிருக்காங்க. இப்போ அந்த ராஜாவாகவும் யார் தான் வரணும்? ரூபன் சந்ததி தான் வரணும், ரூபன் தான் வரணும். இப்போ அதுவும் யாருக்கு போயிடுச்சு? யூதாவுக்கு போயிடுச்சுது. பிரயாணப்படும் போது கூட அதையும் பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். எண்ணாகமும் 10:14 அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டாங்கல்ல வனாந்தரத்தில். ஆக்சுவலாக யார் முதல்ல போனோம்? கொடியை பிடிச்சிக்கிட்டு ரூபன், அவன் தானே முதல்ல. இப்போ வாசிங்க. யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட முதல் புறப்பட்டது. போதும். யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட முதல் புறப்பட்டது. முதல் புறப்பட்டது யாரு? யூதா. ரூபன்லாம் என்ன எங்கே போயிட்டாரு? 4வது ஆளா, 4வது கோத்திரமாக வராரு. ஸ்தோத்திரம். பின்னால் வராரு. அடுத்தது பாருங்க, நியாயாதிபதிகள் 1:1-2 பார்த்தீங்கன்னா யார் சண்டைக்கு யுத்தத்துக்கு போகணும்னு சொல்லும்போது யூதா முதலில் செல்லட்டும். போதும், வாசிக்க வேண்டாம். யூதா முதல்ல செல்லட்டும். அங்கேயும் யார் தான் முதல்ல போனோம்? ரூபன் தான் போனோம். ரூபனுக்கு தான் பொறுப்புகள் அதிகம். பொறுப்புகள் எல்லாம் அவனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது. அவன் ஒரு ஒன்றுமில்லாதவனாக, ஓட்டாண்டியாக, முதல் பிறந்த அந்த ஸ்தானமும் இல்லை, மரியாதையும் இல்லை, கனமும் இல்லை. காரணம் என்னன்னா தகப்பனை வேதனைப்படுத்தினது. ஸ்தோத்திரம். இன்னொன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்கள் அல்லது இந்த காரியங்கள் நம்ம யாரை வேதனைப்படுத்தினாலும் அதை தேவனை வேதனைப்படுத்துவதற்கு சமம். அதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்பாவை தானே வேதனைப்படுத்தினேன், அம்மாவை தானே வேதனைப்படுத்தினேன், சகோதரனை தானே வேதனைப்படுத்தினேன், சிறுமைப்பட்டவனை தானே நான் வேதனைப்படுத்தினேன். அப்படி செய்ய முடியாது. யாரை வேதனைப்படுத்தினாலும் தேவன் எப்படி எடுத்துக்கொள்ளுவார்? தன்னை வேதனைப்படுத்தியதுக்காக. ஸ்தோத்திரம். இப்போ தான் தொடங்கியிருக்கேன், ஜெபம் பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம். ஆட்டம் இருக்காது, பாட்டம் இருக்காது, டான்ஸ் இருக்காது. ஸ்தோத்திரம். அங்கே இங்கேயும் நான் அலைய மாட்டேன், இருக்கிற இடத்துல தான் பேசுவேன். நீங்கள் கேட்டு தான் ஆகணும். பிரைஸ் எல்லாம் தூங்காமல் கேட்டு தான் ஆகணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். யாரை நம்ம வேதனைப்படுத்தினாலும் அதை யாரை வேதனைப்படுத்தினதுக்கு சமம்? தேவனை. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பாவை அம்மாவை 4 ஏச்சு, அம்மாவை 4 ஏச்சு, மாமியாரை 4 ஏச்சு, மருமகளை 4 ஏச்சு. என் கையில் எல்லாம் இருக்குது, பவர் இருக்குது, நான் அவள் கேட்டு தான் ஆகணும். கிடையாது. மருமகா தானே நினச்சிடாதீங்க, மாமியார் தானே நினச்சிடாதீங்க. மாமியாரை ஏசுறது தேவனை ஏசுவதுக்கு சமம். மருமகளை ஏசுவது தேவனை வேதனைப்படுத்துவதற்கு சமம். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். என்னமோ சபைக்கு போகிறோம், என்னமோ ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், எக்கால சதம் கேட்கும், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். பறக்க முடியாது, பறக்க முடியாது. பட்டர்ஃப்ளை எடுத்துக்கோங்க. பட்டர்ஃப்ளை நல்லா பறக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஆனால் அதை பாருங்கள், அதை கீழே விழுந்து கிடக்குன்னு வைங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா அந்த சிறகுல ஒரு சின்ன ஒரு பொட்டு, ஒரு மணல், ஈரமுள்ள மணல் இருந்தால் கூட என்ன ஆயிரும்? அதால் என்ன செய்ய முடியாது? பறக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கும் என்றால் எக்கால சத்தம் தொனிக்கும் போது நம்மால் என்ன செய்ய முடியாது? பறக்க முடியாது. அடுத்த உபத்திரவ காலத்து போய் இரத்த சாட்சியாக மறித்து தான் நம்ம பரலோகம் போனோம். ரொம்ப கொடுமை, ரொம்ப கடினம் அது. ஆகவே இப்பொழுதே நம்மை சரிப்படுத்த வேண்டிய பகுதி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சரி, ரெண்டாவது, இதே தகப்பனை வேதனைப்படுத்திய நபர்களை பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 37:31-35 வரைக்கும்.
ஆதியாகமம் 37. அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ, பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, தகப்பனாகிய யாக்கோபை வேதனைப்படுத்துறது யாரு? 10 சகோதரர்கள். யோசேப்புடைய 10 சகோதரர்கள் வேதனைப்படுத்திட்டாங்க. எப்படி வேதனைப்படுத்தினாங்க? கூட யோசேப்புடைய பலவர்ண அங்கியை கலத்திட்டு அவனை குழிக்குள்ளே தூக்கி போட்டு அவன் கொண்டு வந்த சாப்பாடையை அவனுக்கு முன்னால் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா அவனை மீதியான இடத்துல விற்றுட்டு, அதுக்கப்புறமா அந்த பலவர்ண அங்கியை ஆட்டினுடைய இரத்தத்தில் தோய்த்து இங்கே வந்து ஏமாத்துறாங்க. பாருங்கள், அவர் எவ்வளவு தூரம் வேதனைப்படுறாரு. ஸ்தோத்திரம். அவர் பாருங்கள், தன் புலம்பி பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். இதை செய்யும்போது, ஏனென்றால் யோசேப்பை யாக்கோபு அதிகமாக என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். இந்த யோசேப்பு இல்லை அப்படின்னா அப்பா அப்படி சுருண்டுருவார், அப்படி செத்தாலும் செத்து போயிடுவார், ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்படிலாம் அவங்க நினைக்கல. அப்பாவுடைய வேதனை அவங்க என்ன செய்யலை? புரிந்து கொள்ளலை. கள்ளத்தனமாக ஆறுதல் பண்ண வந்து நிற்கிறாங்க. சொல்லியிருப்பாங்க, அப்பா நாங்கள் இருக்கிறோம்ப்பா, 10 பேர் இருக்கிறோம்லப்பா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, ஒருத்தன் தானே போனான், போயிட்டு போட்டோம், அப்படிலாம் ஆறுதல் படுத்தினாங்களோ என்னமோ தெரில. அவர் ஆறுதலுக்கு என்ன செய்ய வரல? ஒத்துக்கொள்ளலை. வேதனை அடைகிறார். தகப்பனை என்ன செஞ்சாங்க? இவங்க வேதனைப்படுத்தினாங்க. ஆனால் இதே இந்த யூதா தான் என்ன செஞ்சிட்டாரு? முக்கியமாக அந்த மீதியானியர் கையில் என்ன செஞ்சிட்டாரு? விற்று போட்டுட்டார். அது ஆதியாகமம் 37 26 28 வரைக்கும் இருக்குது. அவர் அப்படி விற்று போடும்போது தகப்பன் வேதனைப்படுவாரேன்னு கொஞ்சம் கூட என்ன செய்யலை? யோசிக்கலை. ஆனால் பின்னாட்களிலே பென்யமீன் கைது செய்யப்படும் போது, பென்யமீன் சிறைச்சாலையிலே வைக்கப்படுவான் என்று யோசேப்பு சொன்னபோது, அப்பொழுதுதான் அவருக்கு தகப்பனுடைய வேதனை என்ன செய்யுது? புரியுது. தகப்பனின் வேதனை. அதை கொஞ்சம் பார்ப்போமா? ஆதியாகமம் 44 30 வாசிங்க. ஆதியாகமம் 44 30 இது யார் சொல்றான்னு சொல்லிடுறேன். யூதா சொல்றார். யூதா என்ன செய்யறாரு? யோசேப்புக்கு முன்னால இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகி உமது அடியானிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம். இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. அன்றியும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் உமக்கு முன்பாக குற்றவாளியாய் இருப்பேன் என்று அவருக்கு சொல்லி இருக்கிறேன். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோட கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையா இருக்கிறேன். இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். கைதட்டுங்க யூதாவுக்காக. பிரைஸ் தி லார்ட். பாவம் செய்யாத மனுஷன் இல்லை, வேதனைப்படுத்தாத மனுஷன் இல்லை. ஒருவேளை நம்ம தகப்பனை வேதனைப்படுத்தி இருந்தாலும் கூட இப்பொழுது நம்ம சரி செய்வதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நல்ல சாப்பாடு கொடுங்க தெரியாம. ஸ்தோத்திரம். மருமகா இருக்காளே மருமகா. ஸ்தோத்திரம். மாமியார் இருந்தால் போதும், ஏதாவது பண்டங்கள் தின்பண்டங்கள்லாம் வந்தால் போதும் ஒழிச்சு வச்சிடுறது. அந்த அம்மா எங்கேயாவது போன பிறகு எடுத்து நல்லா திங்கிறது. செமிக்காது. பிரைஸ் தி லார்ட். செமிக்காது, உடலோடு சேராது. ஸ்தோத்திரம். அந்த தாயை வெளியே அனுப்பிட்டு அந்த தகப்பனை வெளியே அனுப்பிட்டு நீ அந்த பண்டங்கள்லாம் ஒழிச்சு வச்சு திங்க என்ன? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அதெல்லாம் சரி பண்ணணும். பகிர்ந்து உண்டால் எப்படி ஏதோ பழமொழி உண்டா? பசி ஆறுமா? பகிர்ந்து உண்டால் என்ன செய்யும்? பசி ஆறும்.
நீங்கள் சாப்பிடாம கூட உங்கள் மாமியாருக்கோ மாமனாருக்கோ கொடுத்தீங்கன்னா முகக்களையும் சரீர புஷ்டியும் தானியேல் 1 இருக்கிற போல இருக்கும். நம்ம சாப்பாட்டுனால சரீர புஷ்டி இல்லை, நம்முடைய சாப்பாட்டுனால மாத்திரம் முகக்கலை இல்லை, அங்கே சில இன்னும் காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களையும் தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். இந்த யூதா தான் அப்போ யோசிக்கல, ஐயோ இந்த யோசேப்பை என் தகப்பன் யாக்கோபு அதிகமாக நேசித்தாரே, இப்பொழுது இவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறானே, இவன் அடிமையாக விற்கிறோமே, ஐயோ எங்க அப்பா புழுவா துடிப்பாரு, எங்க அப்பா செத்து போனாலும் செத்து போயிடுவாரு, வேண்டவே வேண்டாம், இவனை திருப்பி அங்க அப்பாட்டே கொண்டு விட்டுருவோன்னு ஒரு வார்த்தைக்கு சொல்லியிருக்கலாம்ல. தேவ சித்தம் வேற, நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு போகல. ஆனால் அன்னைக்கு அப்பாவுடைய வேதனை என்ன செய்யல தெரியல, ஆனா இன்னைக்கு தெரியுது. அப்பாவை நான் என்ன செய்யக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. அந்த கடைசி வசனத்தை பாருங்க, இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன், போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம சரிப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். தவறு செய்யாத மனுஷன் இல்லை, கர்த்தர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். பிரசங்கத்தின் மூலமாக, தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக உங்களுக்கு ரொம்ப இனிச்சிருந்தாலும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அதை உங்கள் மாமியாருக்கு அள்ளி வைங்க, உங்கள் மாமனாருக்கு அள்ளி வைங்க. சிலர் தாய்க்கே கொடுக்காம திங்குங்க. ஸ்தோத்திரம். இப்படி ஒரு ரகம் இருக்குது. மாமியார் மருமகன் இல்லை, தாய் தகப்பனுக்கு தெரியாமே. ஒருத்தர் சொன்னாராம், ஒரு அம்மா சொல்லிச்சான், ஒரு மருமகா சொன்னாலாம், பேர பிள்ளைகள்லாம் வந்த பிறகு நல்ல சாப்பாடெல்லாம் திங்கணும்னு நினைக்கக்கூடாது. நீ பேர பிள்ளை பாப்பா பார்த்தியா, அப்போ உனக்கு சரியாக செய்வார். இதுக்கு பதில் இப்போ செய்ய மாட்டார், இப்போ விட்டுருவார். செய்மக்கா செய்மகளே எல்லாம் செய் அப்படின்னு இப்போ விட்டுருவார். உனக்கு நாளைக்கு பிள்ளை இருந்து அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு பேரப்பிள்ளைகள் வரும்போது அப்போ உங்கள் மருமகா திருப்பி அதை சொல்லுவா பாருங்க, அப்போ தான் வலிக்கும். ஓஹோ நாம் செய்தது சே. இதுதான் யூதா விஷயத்தில். அன்னைக்கு ஒழுங்காக இருந்திருந்தா பிரைஸ் தி லார்ட், அப்பா வேதனைப்படுத்தியிருக்க மாட்டார். ஆனால் இப்பொழுது பாருங்க, அவருக்கு சரியான ஒரு சந்தோஷம் வந்துட்டு, நான் செய்ய வேண்டிய பணி இருக்குது. அவர் சொல்றாரு, பென்யமீனை சிறைச்சாலையில் வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாரு, அவனுக்கு பதிலாக என்ன சிறைச்சாலையில் செஞ்சிருங்க, வச்சிருங்க. இளையவன் போகலைன்னா அப்பாவுக்கு நேரிடும் தீங்க நான் எப்படிப்பா காண்பேன். அப்போ தகப்பனை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாராவது வேதனைப்படுத்துறீங்களா? வேதனைப்படுத்துறவங்களா கையை உயர்த்துற அல்லையிலே சொல்லுங்க. இதுதான் வம்பு பாஸ்டருக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்படியா நான் வெளியரங்கமாக சொல்லுவோம், அப்படியே நாங்கள்லாம் சொல்ல மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். சரி, இளைய குமாரன் லூக்கா 15:11-12 ஒரு நபர் போதும், இருந்தாலும் நம்ம ஆணித்தரமாக உங்களுக்கு உள்ள போகணும். இது நமக்கு பிரைஸ் தி லார்ட். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். 12 வசனம் போதும். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சரி, கேட்ட உடனே கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிங்களா? ஆஸ்தியை கேட்ட உடனே கொடுத்துருப்பாரா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இப்போ யாரையாவது ஒன்று சொல்லுவோமே, மில்டன் பிரதர் இருக்கார், அவங்க 3 பையங்க. இப்போ கேட்க மாட்டாங்க, சின்ன பையங்களாக இருக்காங்க. இவங்க கொஞ்சம் ஒரு 10 வருஷம் கழிச்சு, எனக்குரிய பங்கை எனக்கு தாரோன்னு இந்த கடை இவன் கேட்கான்னு வைங்க, டேனி எனக்குரிய பங்கை எனக்கு தாரோன்னு கேட்டால் அப்பா என்ன சொல்லுவார்? என்னடா ஆத்திரப்படாத, அவசரப்படாத, உனக்கு அந்த சொத்தை தர வேண்டிய நேரம்னு ஒன்று என்ன செய்து இருக்குது. அப்போ அவங்க 3 பேருக்கும் ஈக்குவலாக நான் என்ன செஞ்சிடறேன், பிரித்து தந்துடுவேன். ஏன் நீ ஆத்திரப்படுற, அவசரப்படுறன்னு என்ன செஞ்சிருப்பார், சொல்லியிருப்பார். இதை மாதிரி தான் அந்த தகப்பனும் சொல்லியிருப்பார். அப்பா ஏண்டா, உனக்கு என்னடா நான் குறை வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் உனக்கு எவ்வளவு நல்ல சாப்பாடு, உனக்கு எத்தனை வேலைக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம கம்பெனியில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, நம்ம கிராமத்தில் அல்லது நம்ம பட்டணத்தில் நீ எவ்வளோ ஒரு மரியாதை உள்ள ஒரு மகனாக இருக்கிற, உனக்கு பேரே குட்டி எஜமா, அவருக்கு அண்ணனுக்கு பேர் சின்ன எஜமா, இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டது தான். ஸ்தோத்திரம். உனக்கு குட்டி எஜமா, நீ போகும்போதெல்லாம் குட்டி எஜமான்னு உன்னை என்ன செய்கிறாங்க, நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, கேட்டை திறந்து விடுறாங்க. நீ
புல்லட்டில் பட்டன்னு என்ன செய்கிற போகிற இடங்களுக்கு உனக்கு நல்ல மரியாதை, அப்பா வச்சும் உனக்கு என்ன இருக்குது, மரியாதைலாம் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு ஏன்டா இப்போ நீ போகிற அப்படின்னு அப்பா கெஞ்சி இருப்பார், கதறி இருப்பார். யாருக்கும் தெரிலன்னா கதவை பூட்டிட்டு காலை கூட பிடிச்சி கேட்டிருப்பார். இவனுக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, அப்பாவுடைய வேதனைலாம் இவனுக்கு பெருசாக தெரியல. அடா போங்கப்பா, உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நான் அடிமையாக தான் வாழணும், எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு எப்போ பார்த்தாலும் நோனான்னு கேட்டுக்கிட்டு என்னை பாடாப்படுத்திக்கிட்டு நான் பாட்டுக்கு நான் போய் என்னுடைய நண்பர்களோடு நான் ஜாலியாக வாழ போகிறேன். இந்த இடத்துல என்னால் அப்படி ஜாலியாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். பிரைஸ் அலாட். அப்பா வேதனைப்படுத்தலாமா? பிரைஸ் அலாட். வேதனைப்படுத்த. அதனால அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு பார்த்தீங்களா, எவ்வளவு நஷ்டம் வந்தது பார்த்தீங்களா. தகப்பனை வேதனைப்படுத்திட்டு அவன் போனதுனால எல்லாவற்றையும் அவன் என்ன செஞ்சிட்டான், இழந்து போனான். ஒரு நேரம் சாப்பாடு கூட இப்போ என்ன இல்லை, வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆகவே நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், திருப்பி அதை ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு தகப்பனை, ஒருவேளை நீங்கள் சின்ன பிள்ளைகளாக கூட இருக்கலாம், பெரியவங்களுக்கு மாத்திரம் இல்லை, சின்ன பிள்ளைகளும் கூட என்ன செய்யணும், தகப்பன் தாய். தகப்பன் மாத்திரம் எடுத்துக்கிடக்கூடாது. நான் தகப்பன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நான் சொல்கிற காரியம் ஃபுல்லாக தகப்பனை பற்றி வருது, தாயும் அதில் சேர்ந்துருக்கும். தகப்பன் மாத்திரம் இல்லை, தகப்பனோடு யார் ஒட்டி இருக்கா, தாய். ஏன், அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாக இருக்கிறாங்க. ஆகவே தகப்பனும் தாயின்னு பிரிச்சிடக்கூடாது. தகப்பன் தானே சொல்லியிருக்காரு, தாயை போட்டு மாட்டிடுவேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் பவர்ஃபுல் தான். பிரைஸ் அலாட், ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த நாட்களிலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்படிலாம் சிந்திச்சிருக்கிறோம், இருந்தாலும் திருப்பி ஞாபகப்படுத்திடுறேன். மார்க் 7:11-13 வரைக்கும் வாசிங்க. மார்க் 7:11-13. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களான்னா, தகப்பன் தாய் இருக்காங்கல்ல, தகப்பன் தாய் என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் கவனிக்கணும். அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், உறைவிடம் கொடுக்கணும், உடை கொடுக்கணும், கனம் கொடுக்கணும், உதவி செய்யணும். ஒருவேளை வியாதி இருக்கணும், வியாதியில் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணும், சோழி பார்த்துட்டு போவாங்க, நீங்கள் நடந்து போங்க, எனக்கு 1000 வேலை இருக்குது, பிஸ்ன்னு போயிடுறோம்ல நம்ம. ஸ்தோத்திரம். அப்புறம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துறோம், எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, இதில் வேறு நீங்கள் கிடந்துக்கிட்டு நொய்யின்னு. எப்போ சில வீடுகள் அப்படி நினைப்பாங்க, எப்போ என்ன தின்ன காலியாகுமா, அப்படி ஒரு பழமொழி உண்டல்ல, எப்போ தின்ன என்ன செஞ்சிடும், காலியாகிறோம். என்னைக்கு போய் சேருவாரோ தெரியல, இன்றைக்கி இருக்கார் போல், கிளிர் மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கார், இடத்த என்ன செஞ்சுட்டு இருக்காரு, அடைச்சிக்கிட்டு இருக்காரு. அடுத்தவங்க வர்றதுக்கு என்ன செய்யணும், இடம் கொடுக்காமல் உட்காந்துக்கிட்டு சப்பானி மாதிரி அதே இடத்துல உட்காந்துருக்காரு. சாப்பாட்டெல்லாம் சில அப்படிலாம் சொல்லியிருக்காங்க சில வீட்டில். ஸ்தோத்திரம். அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யாத, சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுக்காத. நல்ல சாப்பாடு கொடுத்தா ரொம்ப நாள் என்ன செஞ்சிருவாங்க, வாழ்ந்துருவாங்க. அதனால இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் கூட, பைபிள் வேர்டில் பேசுகிறேன், என்னத்தை கொடு, இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் கொடு. என்னத்தையோ கொஞ்சம் கஞ்சி தண்ணியை ஊற்று, மத்தியானம் கொஞ்சம் என்னத்தையாவது ரசத்தை ஊற்று, சாயங்காலம் ஒரு டீ தண்ணியை கொடு, ராத்திரி ஒரு இட்லியை கொடுத்துட்டு படுக்கையை போடு. நீ நல்லா 5 இட்லி 6 இட்லின்னு கொடுத்தா அது பாட்டு தின்னுக்கிட்டு கெளுறு மாதிரி 100 தாண்டி போய்கிட்டு இருக்கோம், உனக்கு கஷ்டம். ஸ்தோத்திரம். முதியவர்கள் வீட்டில் இருப்பது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவங்க அதுவும் விசுவாசிகளாக இருக்கும் பட்சத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்திலே அவங்க நம்ம வீட்டில் இருந்து நமக்கு ஜெபிப்பது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமானது. அதனால் நம்ம அப்பா அம்மாவை நீடித்து வளரணும், ஜெபம் பண்ணி, நல்லா முடியலைன்னா கொஞ்சம் நல்ல சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து. ஒருவேளை மனைவி சரியில்லைன்னு வைங்களேன், உங்கள் மனைவி சரியில்லை, இப்போ ட்ரிப்பு நல்ல ஆலோசனைலாம் கொடுக்கேன், உங்கள் மனைவி உங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு சரியாக போட மாட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மாதிரி டைப்புன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, ஸ்தோத்திரம், நேக்கா இன்னொரு இடத்துக்கும் கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போய், அம்மாவை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டி போய் நல்ல ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு போய் அம்மாவை உட்கார வச்சு அப்பாரை உட்கார வச்சு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷமாக சாப்பிட்றத பார்த்து ரசிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க, வீட்டில் பொத்துன்னு ஒரு 2 பவுண்டு நகையை கொண்டு ஒரு காக்கா போட்டிருக்கோம். பிரைஸ் அலாட். ஸ்தோத்திரம். போட்டிருக்குமா? போடும். அதில்லை, அதை விட மேலானது தேவன் பார்த்து ரசிப்பார். தேவன் பார்த்து ரசிப்பாருங்க. என் பொண்டாட்டி சரியில்லை, எங்கள் அம்மாவுக்கு நான் எப்படி செய்ய முடியும், அவள் அப்படி அங்கேருந்து இப்படி முறைப்பா பாருங்க, அந்த முறைப்பிலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது இப்படி சொல்லி நீங்கள் தப்பிக்கிடுறீங்களா? பிச்சிட்டார் ஆண்களை.
பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஒருவேளை அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. தேவன் இதைத்தாங்க விரும்புகிறாரு. இதுதான் வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மனைவியை சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க, தப்பிடாதீங்க. அவங்களுக்கு நல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அந்த ஆள் காய்ச்சல் வந்துன்னா கிடக்கணும். ஸ்தோத்திரம். என்னங்க ஏம்மா சும்மா சும்மா மாத்திரை போட்டாலும் எனக்கு குணமாக ஆகுது, மாத்திரை போட்டாலும் குணமாக மாட்டேக்கு. இப்போ சளி போகிறதுக்கு 3 வாரம் ஆகுது, 4 வாரம் ஆகுது, எல்லாம் சரியாக போயிடும். தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் போயிட்டு வரேன். அப்படி போனீங்கன்னாச்சும் நாளை கழிச்சு உங்கள் பிள்ளைக்கே அது வரும். உங்கள் பிள்ளையை கொண்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணணும். இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இப்படிலாம் நமக்கு என்ன செய்ய வேண்டாம். நல்லா என்ன செய்யுங்க. இந்த மாதிரி பாருங்கள், அந்த நாட்களில் இப்படி பண்ணியிருக்காங்க. குர்பான் இது விளங்குறதுக்காக சொல்கிறேனே. இவன் ஒரு வயசான அம்மாவும் அப்பாவும் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. அவங்கள கவனிக்க வேண்டியது இருக்குது. காலை சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் சாப்பாடு, அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுக்க வேண்டியிருக்கு. நிறைய வேலைகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதை பைபிளில் இல்லாத குர்பான் காணிக்கை பாருங்கள். அந்த சபைகள் அந்த நாட்களில் எப்படி வசூலிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். அம்மாவுக்கு ஒரு 5000, அப்பாவுக்கு ஒரு 10,000 ரூபா. இது பேர் என்னது? குர்பான். 10,000 ரூபாயை ஐபிசி அண்ணா சபைக்கு என் கையில் கொண்டு கொடுத்துட்றீங்க. குர்பான் காணிக்கை பாஸ்டர். என்ன காணிக்கை? குர்பான். ஆண்டவரே, இந்த குர்பான் காணிக்கைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்ல முடியுமா? குர்பான் காணிக்கை எங்கே இருக்குது பைபிளில்? குர்பான் காணிக்கைன்னு ஒன்று கிடையாது. இது சபை செய்த தந்திரம். பணத்தை வசூலிப்பதற்காக அந்த நாட்களில் உள்ள சபை செய்த தந்திரம். இந்த குர்பான் காணிக்கையை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போட வேண்டாம், துணிமணி எடுத்து கொடுக்க வேண்டாம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டாம், அவங்கள அனாதையாக விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது இவங்க செஞ்சது. அப்பாவையும் அம்மா வேதனைப்படுத்திட்டு நீ சாப்பிட முடியுமான்னு கேட்குறேன். ஹல்லேலூயா. அந்த சாப்பாடு சரியாக இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது. ஸ்தோத்திரம். இளையகுமாரன். சரி, 1-2 வசனத்தை சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் போகிறேன். நீதிமொழிகள் 30:17. நீதிமொழிகள் 30:17. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். அதுக்காக கழுகு வரும் காகம் வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அதுனா என்ன அர்த்தம்னா உனக்கு நஷ்டம் வரும்னு அர்த்தம். தாயையும் தகப்பனையும் நீ தகப்பனை கேலி பண்ணி தாயை அசட்டை பண்ணுனா உன் வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்க முடியாது, மங்களகரமாக இருக்க முடியாது. பிள்ளைகளை கவனிக்கிங்களா? கவனிச்சிட்டு தானே இருக்கீங்க? கவனிக்கிங்களா? அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்பா அம்மாவை கனம் பண்ணணும். அம்மா அப்பா வேதனைப்பட என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. எக்ஸ்கர்ஷன் போகணும். 7,000 ரூபா ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸ்கர்ஷன் போனால் 7,000 ரூபா தந்தே ஆகணும்னு பிள்ளைகள் நிற்பாங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய வசதி அந்த பெற்றோருக்கு என்ன செய்யாது? இருக்காது. டே இப்போ வேண்டாண்டா கண்ணா, இப்போ நான் உனக்கு ஃபீஸ் நான் கட்டியிருக்கேன் அப்பா, இப்போ 7,000 ரூபா கொடுக்க முடியாது, நீ வந்து எக்ஸ்கர்ஷன் போகிறது எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் அந்த 7,000 கொடுக்க முடியாதுப்பா, அப்பாட்ட அந்த வசதி இல்லை ராஜா அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சுக்கணும்? சரிப்பான்னு கேட்டுக்கணும். இருந்து இந்த வீட்டில் வந்து பிறந்தேன் பாரு, அந்த பாரு அவன் பாரு, அவன் அப்பன் கார் வச்சுருக்கான், அவர் பாரு பைக் வச்சுருக்காரு, அவங்க ஜாலியாக வராங்க, ஜாலியாக எங்கே போகிறாங்க? டூர் போகிறாங்க. நான் இந்த அண்ணா நகர் 8லேயே கிடக்கணும், இந்த 7லேயே சுற்றி வரணும். எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையான்னு நினைக்காதீங்க. அப்பாவுடைய கட்டளைக்கு அப்பா சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சிங்கன்னா இன்று இல்லை நாளை இல்லைனாலும் ஆசீர்வாதம் வராமல் போகாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 19:26. நீதிமொழிகள் 19:26. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். இது என்னது தெரியல. இது யாரும் இப்படி செய்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. தெய்வமே பென்ஷன் வாங்கின அன்னைக்கே பணத்தை பிடிங்கிடுவான். அதான் தகப்பனை கொள்ளையடித்து. அந்த கார்டு இருக்குது பார்த்தீங்களா, ஏடிஎம் கார்டு மகன் கையில் தான் இருக்கும், மகா கையில் தான் இருக்கும். அவங்க 25,000 ரூபா பென்ஷன் வாங்குவாங்க. 25,000 ரூபா பென்ஷனை இவன் தான் போய் என்ன செய்வான்? அந்த ஏடிஎம் மிஷினுக்குள்ளே விட்டு 25,000 எடுத்துருவான். அதுக்கப்புறம் அந்த அம்மா இவன்கிட்ட பிச்சை எடுக்கணும். தம்பி ஒரு 10 ரூபா கொடுப்பா, ஒரு 4 பிஸ்கட்டு பாக்கெட்டை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இவன்ட்ட அவங்க என்ன செய்யணும்? எத்தனை குடும்பத்தில் அப்படி இருக்குது தெரியுமா? ஒருவேளை நம்ம சபையில் இல்லாமல் இருக்கலாம். இல்லாமல் இருக்கட்டும் ஆண்டவரே, இல்லாமல் இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இதெல்லாம் தவறான காரியம். அம்மாட்ட இருந்ததுன்னா அம்மாட்ட தான் இருக்கணும், அப்பாட்ட இருந்துச்சுன்னா அப்பாட்ட தான் இருக்கணும்.
அவங்க எடுத்து தரட்டும் உனக்கு. நீங்கள் வேணால் உங்களுக்கு தேவை இருந்துச்சா, அம்மா எனக்கு ஒரு 2000 ரூபா எடுத்து தாங்கன்னா அவங்க தராமல் இருக்க மாட்டாங்க. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் பென்ஷன் மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு வேலைக்கும் போகிறதில்ல. அம்மா பென்ஷன் இருக்குல்ல, இனிமேல் இதுக்கு வேலைக்கு போனோம், ஜாலியாக நாங்கள் இருப்போம், அம்மா இருக்கிற வரைக்கும் பென்ஷன் வரும். அம்மா போன பிறகு என்ன பண்ண முடியும்? நெவர். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையும் அவமானத்தை உண்டாக்குகிற மனிதன். அம்மாவுக்கு கொடுக்கணும், அப்பாவுக்கு கொடுக்கணும். சின்ன வயசில் சீராட்டி பாலூட்டி காக்கா பாரு குருவி பாருன்னு சொல்லி நீ கீழே விழுந்த அவங்க கீழே விழுந்து, நீ கண்ணீர் வடித்தா அவங்க கண்ணீர் வடித்து ஒரு இந்த லெவலுக்கு கொண்டு வந்த அந்த தாயும் தகப்பனையும் கொள்ளையடித்து துரத்தி விட பார்க்குற. பிரைஸ் அல்லாட். அம்மா அப்பா எப்போ சொத்தை எழுதி தருவாங்களோ அது வரைக்கும் காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆத்திரப்பட்டு மிரட்டி உருட்டி இதெல்லாம் ஆகாது. இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அது கஷ்டமானது. சில தாய்மார்கள் தகப்பனும் எழுதி கொடுத்துட்றாங்க, என்ன பண்ணுறது, நம்ம பையன் எப்படி இருக்கான், நம்ம மகா எப்படி இருக்கிறா, அவங்க பெருந்தன்மையாக எழுதி கொடுத்துட்டு ஒதுங்கிடுவாங்க. ஆனால் தேவன் ஒதுங்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். சில விஷயங்களில் தேவன் கண்ணு வச்சார்னு வைங்க, முதல்ல நல்லா போய்கிட்டே இருக்கும், ஸ்மூத்தாக போகும், ஒன்றும் இருக்காது. ஆகவே ஒருவேளை அப்படி செய்திருந்தால் அதுக்கும் இப்போ கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, போய் மன்னிப்பு கேளு, அவ்வளோதான், ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேங்கிறாரு. எதுக்கும் நமக்கு அவ்வளவு, நம்ம என்ன அநியாயம் செய்தாலும் பரவாயில்ல, அதை உடனே சரி பண்ணுவதற்கும் ஆண்டவர் ஒரு வழி வச்சிருக்கிறாரு, வழிவாசலை திறந்து வச்சிருக்கிறாரு. அம்மா அப்பா நான் கொஞ்சம் ஆத்திரப்பட்டு இந்த தப்பு பண்ணிட்டேன், உங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் தான் இந்த சாசனம் எனக்கு வரணும், அதுதான் நீதி, அதுதான் தர்மம். நீங்களா எழுதி வச்சிங்கன்னா அது வேற. ஆனால் நானாக போய் உங்க மிரட்டி உருட்டி நான் வாங்கிட்டேன், மன்னிச்சிருங்க அப்பான்னு காலில் பொத்துரு விழுந்துருங்க. உங்க காலில் அந்த அம்மா விழுந்துருவாங்க. மகனே செல்ல குமாரன் வேண்டாம் பரவாயில்லப்பா, நான் அன்னைக்கே மன்னிச்சிட்டேன்ப்பா. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை தவறு நடந்து விட்டால் அந்த தவறை திருத்திக் கொள்ளு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவங்கள வேதனை அன்னைக்கே வேதனை முடிஞ்சிடும். ஒரு நாளில் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நான் அதை செய்யலை, இன்றைக்கும் எனக்கு வேதனை. ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், சின்ன சின்ன காரியங்கள் தான். உங்கள் அம்மாவோடு ஒப்புரவாகு, உன் தாயோடு ஒப்புரவாகு. திரும்ப திரும்ப அந்த அந்த உள்ளுணர்வு வந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், ஒப்புரமாக மாட்டேன்னு நான் சொல்லலை. அம்மா தான் கெளுறு மாதிரி இருக்காங்களே, ஸ்வீட்ஸ் அண்ட் கல்யாணத்தெல்லாம் பார்த்துட்டு தான் போவாங்க. அம்மாவுக்கு வியாதியே கிடையாது, சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் நோ எதுவும் கிடையாது. அம்மா ஒருவேளை 100 போட்டு போனாலும் போவாங்க. இப்போ என்ன அவசரம் அம்மாட்ட போய் ஒப்புரவாக, அம்மாட்ட போய் சரி பண்ண இப்போ என்ன அவசரம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இந்த மரமண்டைக்கு அது புரியலை பாருங்கள். இவ்வளவு போதகம் பண்ணுற எனக்கு எங்கள் அம்மா திடீர்னு என்கிட்ட வாங்கின புஸ்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். சப்மிஷன் நடக்கு, என்ன ஒப்படைப்பு, திருப்பி கொடுத்தல். உன்ட்ட தானப்பா வாங்கினேன் புஸ்தகங்கள், ஸ்தோத்திரம் எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. ஏமா இப்போ அவசரப்படுறீங்க, என்ன அவசரம்ன்ட்டு இந்த புஸ்தகங்களை திருப்புறீங்க, உங்கள்கிட்ட இருந்தானே என்கிட்ட இருந்தானே இப்படிலாம் அவங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஆனால் அந்த காரியங்கள்லாம் நடந்து ஒரு சில மாதங்களுக்குள்ளாக, ஒரு சில வாரங்களுக்குள்ளாக அவங்க ஓட்டமே முடிஞ்சிருச்சு. எங்கள் அம்மா ஆஸ்பத்திரி போகும்போது கூட எனக்கு பெருசாக தெரியல, எங்கள் அம்மா திருப்பி வந்துடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஜூலி தான் சொன்னா, என்ன சொன்னான்னா, அம்மாவுக்கு இதுதான் கடைசியாக இருக்கும் போல் எனக்கு தோணுதுன்னா. இது என்னடா இவா ஒரு தீர்க்க தரிசனியாக இருப்பா போலையே, ஆள் இல்லை இன்னைக்கு. ஸ்தோத்திரம். இப்போ தீர்க்க தரிசனியாக இருப்பா போலையே, அம்மாவுக்கு இதுதான் கடைசியாக இருக்குமா? அதெல்லாம் இருக்காது, அம்மா வந்துடுவாங்க. எங்கள் அம்மா வர, அம்மா கதை முடிஞ்சது. எனக்கு அடுத்த வாய்ப்பு என்ன? தேவனிடத்தில். ஆண்டவரே நீர் என்ன சொன்னீர், நான் கொஞ்சம் ஒப்புரவாயிருந்தால் கொஞ்சம் இதோ நல்ல மேன்மையாக இருந்திருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, நீர் என்னை நேசிக்கிற தகப்பன். ஆண்டவரே இந்தந்த காரியங்கள்லாம் நான் உம்மிடத்தில் சொல்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, விதத்தினால கல்வி சுத்திகரிங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அல்லேலூயா. இவ்வளவு தான். அதில் அவங்க உயிரோடு இருக்கும்போதே நாம் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம்னு வைங்களேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவான், எல்லாம் சாக அடிச்சுட்டு படிச்சுட்டு அப்புறம் கொட்டு போடுவான் பாருங்க, அடி டமால் டமால்னு 20 தெரு கேட்குற மாதிரி அடிப்பான், கொட்டு டம்மு டம்முன்னு. 4 நாளைக்கு விருந்து போடு. வீட்டில் அம்மாவையும் அப்பாவையும் கவனிக்க மாட்டான். போடு, மாலையை போடு, அதை போடு, இதை போடு, சாப்பாட்டை போடு, பந்தலை போடு, அதை போடு, இதை போடு, எல்லாம் போடுவான். ஸ்தோத்திரம். ஆனால் இருக்கும்போது என்ன செய்யலை, கவனிக்கலை. அப்படி இருக்கவே கூடாது. பென்ஷன் பணத்தை பிடுங்கிறது, மிரட்டி பிடுங்கிறது, அவங்கள கொள்ளையடிக்கிறது, எழுதி வைன்னு மிரட்டுறது. எழுதி வைக்கிறியா இல்லையா, பிச்சிருவேன், நான் யார் தெரியுமில்ல, தெரிஞ்சுக்கிட்டோம், எழுதுங்க எழுதுங்க, பிரைஸ் தி லார்ட், எழுதுங்க. என்ன யாராவது அப்படி நீங்கள் இப்போ செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா யாராவது? ஸ்தோத்திரம். அல்லது யாராவது இப்படி செஞ்சுருக்கீங்களா? 2 பேருக்கும் ஆசீர்வாதம் இருக்குது.
செய்யணும்னு நினச்சவங்க செய்ய வேண்டாம், செய்தவங்க அம்மாட்ட அப்பாட்ட காலில் போய் விழுந்துருங்க, செட்டில் பண்ணிடுங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல், இவ்வளவு தான். ஸ்தோத்திரம். எத்தனை கோடி நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி தான், உடனே அதை மன்னிச்சு மறந்துடுறாரு. அதான் நம்ம அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதனைப்படுத்திட்டியா, போய் காலில் விழுந்துரு. வேதனைப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, வேதனைப்படுத்தாத. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஏசா ஆதியாகமம் 27:46 அடுத்த பாயிண்ட் போகிறோம். இல்லை, இதே பாயிண்டில் தான். ஏசாயா 27, இந்த ஒரு பாயிண்டோட முடிக்க போகிறேன் இன்னைக்கு. ஆதியாகமம் 27. ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள். 1-2 அடுத்தது. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சரி, அடுத்த 8-9 வாசித்துருங்களேன். கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். பிரைஸ் தி லார்ட். திருமணத்தில், திருமண காரியங்களில் தகப்பனை வேதனைப்படுத்திய ஒரு ஏசா. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏற்கனவே அவர் கல்யாணம் பண்ணிட்டார் ஏசா. ரெபேக்காள் அம்மா அப்பாவுடைய சம்மதம் இல்லாமல், எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, ஐடி ஃபீல்டில் நான் வேலை பார்க்குறேன், அம்மா அப்பாட்ட எதுக்கு கேட்கணும், அம்மா அப்பாட்ட எதுக்கு கேட்கணும், அதெல்லாம் அவசியம் இல்லை. என் கூட வேலை பார்க்க அவளும் ஐடியில் தான் வேலை பார்க்கா. அவள் கிறிஸ்து மார்க்கத்து மரமோ, அவள் முஸ்லீமோ, அவள் ஜெயினமோ, அதெல்லாம் தெரியாது. என் கண்ணுக்கு அழகாக இருக்கிறா, என்னைய மாதிரி சம்பளம் வாங்குறா, யார்கிட்ட கேட்கணும்? நான் வளர்ந்தவன், நான் பெரிய மனுஷன், இதை தீர்மானிக்கிற அந்த கிருபை, அந்த வல்லமை எனக்கு தான் இருக்குது. அம்மா அப்பாட்ட நான் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்படிலாம் சொல்லுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. கல்யாணம் கட்டிட்டு வந்து கழுத்து மாலையோடு வந்து காலில் விழுகிறவங்க இருக்கிறாங்க. அப்படிலாம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க கர்த்தருடைய பிள்ளைகள். திருமணத்தில், தவறான திருமணத்தை நீங்கள் செய்கிறது நிமித்தமாக பெற்றோரை என்ன செய்யாதீர்கள், வேதனைப்படுத்தாதீர்கள், வேதனைப்படுத்தாதீர்கள். இந்த இடத்துல ஐயா முதல்ல செஞ்சிட்டார் பாருங்க. ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு, ஏசா கல்யாணம் பண்ணிட்டார். கானானிய வம்சத்தில் உள்ள ஏத்து அந்த குரூப்பை கல்யாணம் பண்ணிட்டாரு. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்னு சொல்கிறார். அப்போ தகப்பன் ஆலோசனை கொடுக்குறாரு, எப்பா நீ என்ன பண்ணாத, அண்ணனை மாதிரி இதை மாதிரி என்ன செஞ்சிடாத, நீ பண்ணிடாத, நீ நம்ம யெகோவா தேவனை ஆராதிக்கிற நம்ம வீட்டுக்கு போ, மாமா வீட்டுக்கு போய் அங்கே போய் அவங்கள அங்கேருந்து பெண்ணை கொண்டு வான்னு கீழ்ப்படிந்து போயிட்டாரு. இவர் கீழ்ப்படிந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டு பாருங்க, கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை அறிந்ததினாலும், இது பேர் தான் என்ன பாவம், துணிகரமான பாவம், துணிகரமான பாவம். துணிகரமாய் தகப்பனையும் தாயையும் வேதனைப்படுத்தியது. முதல் செய்தது ஒருவேளை தெரியாம செய்ததுன்னு விட்டுறலாம். ஆனா இப்போ தெரிஞ்சிருந்தும் ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் இன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகளோத்தையும் விவாகம் பண்ணினான். எத்தனை வேதனை, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க, தாயின் தகப்பனை எவ்வளோ வேதனைப்படுத்திப்பட்டிருப்பாங்க. ஏன் அந்த நாளில் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, அந்த ஸ்திரீகள் வந்து இவங்களை என்ன செஞ்சிருவாங்க, தேவனை விட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு தான். ஏன்னா அன்றைக்கி பவர் கிடையாது, இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற மாதிரி அபிஷேகம் கிடையாது. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு எந்த விதமான ஆவிக்குரிய நன்மைகளும் அதிகமாக கிடைக்காத ஒரு நாட்கள். ஆகவே இந்த ஸ்திரீகள் இவரை, இந்த ஏசாவை யெகோவா தேவனை விட்டு பிரித்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்டவங்களை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். இன்னைக்கு எப்படி இருக்குது சபைகளில், எப்படி இருக்குது சபைகள் என்று சொல்லப்படுகிற, கிறிஸ்து மார்க்கம் என்று சொல்லப்படுகிற திருமண விஷயத்தில் பாருங்கள், பிள்ளைகள் சொல்லுவாங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, தலையிடாதீங்க. பிறகு எந்த விஷயத்தில் தலையிடணும் அன்பானவர்களே?
எனக்கு அருமையானவர்களே, எனக்கு இனிமையான யூத்துகளே, ஸ்தோத்திரம், யுவதிகளே, ஸ்தோத்திரம், வாலிப சிங்கங்களே, பிறகு எதில் தான் நாங்கள் தலையிடுறது? நாங்கள் எதில் தான் தலையிடுறது? நீங்கள் ஒரு ஏதாவது கையெழுத்து போட்டு கொடுங்க, இது இதில் தான் நீங்கள் தலையிடணும், இதிலலாம் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு ஒரு பெட்டிஷன் மாதிரி ஒரு நல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க. நாங்களும் அதில் கையெழுத்து போட்டு உடன்படிக்கை பண்ணிடுறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த அளவு இன்றைக்கி பெற்றோர்களை விரல் விட்டு ஆட்டி கொண்டு இருக்கிறார்கள் வாலிப சிங்கங்கள். என்ன பெண் சிங்கங்களும் ஆண் சிங்கங்களும். பிரைஸ் தி லார்ட். திருமண விஷயத்தில் பேசாதீங்க. அப்புறம் எதில் பேசணும்? எந்த விஷயத்துலலாம் பேசணும்? பிரைஸ் தி லார்ட். ஒரு தகப்பனை வேதனைப்படுத்திட்டு, தாயை வேதனைப்படுத்திட்டு நீ திருமணம் பண்ணால் அந்த திருமணம் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்குமோ? எப்படின்னு கேட்க, அது நல்லாவே இருக்காது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகளெல்லாம் லவ் பண்ணிட வேண்டியது, ஓடிட்டு நேரம் எங்கே போயிட வேண்டியது? நம்ம பிள்ளைகள், தங்க பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளை சொல்லலைண்ணா. ஸ்தோத்திரம். எங்கே போயிட வேண்டியது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட வேண்டியது, மாலையும் கழுத்துமா போய் நிற்க வேண்டியது, அம்மா அப்பா கண்ணீரோடு இங்கே நிற்க வேண்டியது. வந்துருமா, அவனோட ஓடிட்டாலும் பரவாயில்லம்மா, நீ வந்துருமா. அம்மா அம்மாவே பார்க்க மாட்டேக்கா, அப்பாவே பார்க்க மாட்டேக்கா, போலீஸ் பார்த்து யாரோட போகிற? இந்த பக்கத்தில் இருக்கிற இவரோட போகிறேன். நீங்கள் பிரித்து வச்சிக்கல. இது வந்து நான் ஏதோ கதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் யூடியூப்பில் பார்த்ததை அப்படி சொல்கிறேன். அந்த பொண்ணு சொல்கிறா, இவனோடு நீங்கள் போய் இவனை விட்டு பிரிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், என் பாடியை தான் நீங்கள் பார்க்க முடியும். மிரட்டுறா. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு என்ன செய்கிறா? மிரட்டுறா. என்ன செய்ய முடியும் அந்த தாய் தகப்பன் என்ன செய்ய முடியும்? தாயும் தகப்பனும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறதை விட வேற ஒரு வழியுமே என்ன செய்ய இல்லை. தகப்பனை திருமண காரியத்தில் வேதனைப்படுத்தாதீங்க. அப்பா அம்மாவுடைய உதவியோடு நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அப்பா அம்மாவிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், பேசுங்க, இப்படி ஒன்று இருக்குது. ஒருவேளை அப்பா அம்மா அவங்களுக்கு சம்மதிப்பார்கள் என்றால், அதுவும் வருத்தத்தோடு சம்மதிப்பார்கள் என்றால், நீங்கள் அந்த வருத்தத்துக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. தேவன் தருவது நல்லதாக தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவன் ஒருபோதும் தீங்கானதை நமக்கு என்ன செய்ய மாட்டார்? தர மாட்டார். என்னத்தையாவது கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவாரா? நம்ம ஆட்கள் சில வீடுகளில் அப்படி தள்ளுற ஆட்களும் இருக்காங்க. அப்பா அம்மா என்னத்தையாவது எங்கேயாவது பிடிச்சி நெஞ்சணும், தள்ளிடணும். ஸ்தோத்திரம். வேதனையான காரியம். அப்படி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஸ்தோத்திரம். அப்படி வித்தியாசமாக கிடையாது. எனக்கு ஒரு தெரிஞ்ச அன்பு மகள், அவள் வந்து நல்லா கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற, அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளை தான். அவள் ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளைக்காக அவள் காத்து கொண்டு இருந்தாள். ஸ்தோத்திரம். ஆனால் அதுக்குள்ளே அவருடைய அப்பா வந்து ஒரு இந்து மார்க்கத்தில் உள்ள மகனை கட்டி வச்சுட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தில் அழுக. ஏன்னா அவன் குடிகாரன். அவன் குடிச்சிக்கிட்டே இருக்கிறான். வீட்டுக்கு எந்த நன்மையும் என்ன செய்ய மாட்டேக்கான். ஆனால் அவள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்களும் சில சமயங்களில் அந்த பிள்ளையினுடைய உணர்வுகளை என்ன செய்கிறதில்ல? புரிந்து கொள்ளுகிறதில்ல. நலமான உணர்வாக இருந்தால் அந்த உணர்வுகளுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சில காரியங்கள் விதிவிலக்காக நமக்கு அமைஞ்சிருக்கு. நம்முடைய அன்பு சகோதரர் டேவிட் கணேஷ், அவர் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் முகத்தை பாருங்கள் பிரதர், கீழே குனிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அவரெல்லாம் நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தான். பிரைஸ் தி லார்ட். நம்ம விஜய் எஸ்தர் அவள் வந்து காத்திருந்தா, ரொம்ப நாள் காத்திருந்தா. ஆனால் அவளுக்கு வந்து கிறிஸ்தவத்தில் மாப்பிள்ளை கிடைக்கவே இல்லை. உடனே நம்ம ஆள் வந்திருக்காரு. அப்புறம் கேட்டிருக்கிறா போல், எப்படி என்னை கல்யாணம் கட்டிக்கிறேன், ஆனால் என்னை சபைக்கு போகிறத நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. ஓகே, நான் தடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து விட்டுட்டு போய்கிட்டே இருந்தார். கர்த்தர் அதை பார்த்தாரு. ஸ்தோத்திரம். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். ஏதோ ஒரு பக்தி அல்லது அவளுடைய ஜபம், தபம், பிரைஸ் தி லார்ட், நிறைய காரியங்கள் இருக்குது. அது தேவனுடைய அனாதி தீர்மானம், தேவனுடைய கிருபை, இரக்கம், இதெல்லாம் சேர்ந்து அவர் விட்டுட்டு போகிறவர் சபைக்கு உள்ளே வர வச்சுட்டார்ல. கை தட்டுங்களேன். இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். இதையும் ஞாபகம், இதை பாஸ்டர் எப்படி சொல்லிட்டாரா? ஏன்னா பிரசங்கம் பண்ணுற ரொம்ப கவனமாக இருக்குது. நம்ம என்னதையாவது ஒன்று நம்ம சொல்ல ஒன்று, பாஸ்டர் நீங்கள் அப்படி சொன்னீங்கல்ல அன்னைக்கு, அதுதான் நான் இப்படி வந்து நிற்கேன். இதுக்கெல்லாம் காரணம் யார் தான்? நீர் தான். நீர் அன்னைக்கு சொன்னீர்ல, ரூத்தை பற்றி நீர் பேசினீர்ல. இப்போ பாருங்க, இதுக்கு அதுதான் காரணம். அதுதான் நீர் ரூத்தை பற்றி அன்னைக்கு பேசலைன்னா இதுக்கு நடக்காது. பிரைஸ் தி லார்ட். எப்போப்பா ஸ்தோத்திரம். எதில் எதையாவது பிடிக்கலாமா, ஏதாவது வார்த்தையை பிடிச்சிடலாமா? ஸ்தோத்திரம். அதனால் பாஸ்டர் சொல்லியிருக்காரு, ஆண்டவரே டேவிட் கணேஷை சந்தித்தது போல், ஆண்டவரே நான் ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்தோத்திரம். அவனையே நீர் சந்தித்து
சபைக்கு கொண்டு வந்து ஆசீர்வதிக்கணுமே அப்படின்னு ஜெபத்தை போடாதீங்க. நான் இப்போ சொல்கிறேன், அந்த ஜெபம் கேட்கப்படாது, எழுதி வச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா இப்போ ஆணித்தரமாக பேசிட்டேன்ல, அது அந்த இருதயத்தை பார்க்குறாரு, அந்த கண்ணீரை பார்க்குறாரு, சில காரியங்களை பார்த்து என்ன செய்கிறார், திருப்புகிறார். அப்படி சில இடங்கள் இருக்குது. அதான் இது என்ன கேஸு? எக்ஸப்ஷனல் கேஸ். இது வித்தியாசமான கேஸு. இந்த கேஸை வச்சுக்கிட்டு எல்லாரும் அப்படி என்ன செய்யக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட அவங்களுக்கு திருமணம் பண்ணணும். மாத்திரமல்ல, என்ன சொல்லியிருக்கு, தகப்பனுடைய தாயினுடைய உதவியோடு அவங்களுடைய ஆலோசனையின்படி. ஓகே, இன்னைக்கு இவ்வளவு போதும். 6 பாயிண்ட் எழுதி வச்சுருந்தேன். இன்றைக்கி தகப்பனுக்கே நிறைய போயிடுச்சு. அதை தொடர்ந்து நம்ம சிந்திப்போம். வேதனையை நீக்குகிற தேவனும் சிந்திப்போம். என்ன பயப்படாதீங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? தகப்பனை வேதனைப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். தகப்பன்மார்கள்லாம் ஒரு கையை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம் தகப்பன்மார்கள். ஸ்தோத்திரம். நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க. நீங்கள் என்ன உங்கள் அம்மா அப்பாவுக்கு செய்கிறீங்களோ அதே தான் உங்கள் பிள்ளை உங்களுக்கு நாளைக்கு என்ன செய்வாங்க. அந்த சிரிப்பில் ஒரு நாடகத்தில் நான் பார்த்தேன், நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அப்பாவை வந்து மகன் அடிக்கிறான். அடித்து இழுத்துட்டு வாரான். இந்த வாசல்கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டினான். நிறுத்துங்காரு. உடனே அவன் எதுக்கு நிறுத்தணும்? நிறுத்துப்பா, நான் சொல்கிறேன்ப்பா, நிறுத்துப்பா. உடனே நிறுத்திட்டான். அவன் திருப்பி சொன்னாரான், அவர் எங்கள் அப்பாவை நான் இது வரைக்கும் தான் அடிச்சுட்டு வந்தேன், இந்த வாசல் வரைக்கும் தான் எங்கள் அப்பாவை நான் அடிச்சுட்டு வந்தேன். ஆனால் நீ செய்கிறத பார்த்தா வாசல் வெளியே என்னை இழுத்து போட்டுட்டு என்னை கதவை மூட்டிடுவ போலையப்பா அப்படின்னு அவர் சொன்னாராம். ஸ்தோத்திரம். இப்படி பிள்ளைகள்லாம் வச்சு என்ன செய்ய, நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கும் இன்னைக்கு நீங்கள் உங்கள் அப்பாவை தூக்கி சுமந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளை உங்களை தூக்கி சுமக்கும். ஸ்தோத்திரம். நீங்கள் கட்டிலில் போட்டு உங்கள் அம்மாவும் அப்பாவையும் நீங்கள் நார்கட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளை என்ன ஸ்பாஞ்சு இந்த பிள்ளை தண்டி இருக்க 20,000 ரூபா 30,000 ரூபாய்ன்னு அந்த பஞ்சு மெத்தையில் போட்டு உங்கள் பிள்ளை உங்கள் பக்கத்திலேயே நின்று பார்க்கும். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எவரும் தப்பித்து கொள்ள முடியாது. பிரசங்கம் பண்ணுகிற நானாகட்டும், கேட்கிற நீங்களாகட்டும், எல்லாருக்கும் வசனம் ஒன்றுதான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்துடுறீங்களா? அம்மா அப்பா இன்றைக்கி போன உடனே ஸ்தோத்திரம், இன்றைக்கி அப்படி நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைக்கு 1 கரண்டி சிக்கன், உங்கள் மாமியாருக்கு 2 கரண்டி சிக்கன். இது நடக்குமா? நடக்கும். அப்படிங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். என்னப்பா இது? பிரைஸ் தி லார்ட். உங்கள் பிள்ளைக்கு 1 கரண்டி சிக்கன், உங்கள் மாமியாருக்கு 2 கரண்டி சிக்கன். இவ்வளவு தானே நான் சொன்னேன். வேறு என்ன உங்கள் வீட்டையே எழுதி கொடுக்க சொன்னேன்? பிரைஸ் எல்லாம் சரி 1.5 கரண்டி குறைச்சிட்டேன், 1/2 கரண்டியை குறைச்சிட்டேன். ஸ்தோத்திரம். 1/2 கரண்டி என்ன செஞ்சு குறைச்சாச்சு. இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸ்தோத்திரம். நாளைக்கு உங்கள் பிள்ளை நீங்கள் அந்த ஏஜுக்கு வரும்போது ஸ்தோத்திரம் உங்களை தூக்கி வச்சு என்ன செய்வாங்க? டான்ஸ் ஆடுவாங்க. அம்மா 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 அம்மான்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆம்பளை ஆளுகளுக்கு 2 அம்மா, பொம்பளை ஆளுகளுக்கு 1 அம்மா தான். எங்களுக்கு எத்தனை அம்மா? 2 அம்மா. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நாங்கள். ஆனால் 2 பேருக்கு நடுவில் கிடக்கோம் நாங்கள். ஸ்தோத்திரம். அந்த 2 பேருக்கு நடுவில் கிடந்துக்கிட்டு பாவம் பிராணி கிடந்து படுற பாடு. இங்கே திரும்பினா வீட்டம்மா, இங்கே திரும்பினா பெத்தம்மாவை விடவா வீட்டம்மாவை விடவா. பாவங்க. உண்மையிலே யாராவது வருத்தப்படுறீங்களா எங்களுக்காக? ஸ்தோத்திரம். வருத்தப்படுறதே இல்லையே. பாவம். இவன் படுற பாடு பெரும்பாடு. ஸ்தோத்திரம். பெத்தம்மாவையும் விட மனசு வராது, கண்டிப்பாக வராது. வீட்டம்மாவையும் முடியாது. இங்கே பவர் அதிகம். இங்கே லெஃப்டில் இருக்கிறது பவர் அதிகம், அது கொஞ்சம் பவர் கம்மி. ஆனால் பாவம், அது பாசம். இது நேசம். பாசத்துக்கும் நேசத்துக்கும் போராட்டம் கடந்து சுற்றுவான் பாருங்க. அப்படியே பாவம் தான். நாங்கள் எங்களுக்காக கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க, ஜெபம் பண்ணிக்கிடுங்க. அல்ல எங்களுக்காக எனக்கு இல்லை, எனக்கு அந்த ப்ராப்ளம் இப்போதைக்கு இல்லை. இப்போ ஒரே அம்மா தானே, இப்போ ஒரே அம்மா தான். அதனால எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. இங்கேயும் அங்கேயெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. சில வீட்டில் அப்படிலாம் பாடாப்படுறாங்க. ஸ்தோத்திரம். மனைவி முகத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு, அம்மா முகத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அம்மா முகம் குளிர்ந்துடக்கூடாது, மனைவியையும் பாலிஷ் பண்ணணும். ஐயையோ தெய்வமே, இந்த பொண்ணு கத்தாவே. ஸ்தோத்திரம். எப்படியோ தகப்பனை வேதனைப்படுத்தாமல் இருப்போமா? அல்லேலூயா. தாயை வேதனைப்படுத்தாமல் இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதை என்ன செய்கிறதில்ல, விரும்புகிறதே இல்லை. முழங்கால் படிடுவோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சில பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனுடைய வேதனைகளை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நிலைமையெல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, எங்கள் சபையிலே ஆண்டவரே கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறவருடைய சபைகளிலே ஆண்டவரே கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவரே பெற்ற தாயை பெற்ற ஆண்டவரே தகப்பனை ஆண்டவரே கண்ணீர் விட வைக்கக்கூடாதப்பா. அவர்கள் வேதனைப்பட நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் அப்படி செய்திருப்போம் என்றால் இந்த வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை சமர்ப்பிக்கிறோம், எங்களை சரி பண்ணி கொள்கிறோம். ஒருவேளை நாங்கள் வேதனைப்படுத்தி இருந்தால், வேதனை கண்ணீர் பண்ண இருந்தால், ஆண்டவரை கண்ணீர் விட பண்ணி இருந்தால், அவரிடத்தில் நாங்கள் ஒப்புரவாக எங்களை போய் நாங்கள் தாழ்த்தி அவரிடத்தில் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவங்களிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நாங்கள் வந்துட ஆண்டவரே கிருபை செய்யும். ஆண்டவரே, இதெல்லாம் நீர் எங்களுக்காகவே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். இதை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவகரம் கூட இருக்கட்டும். தகப்பனை கனம் பண்ணுவது, தாயை கனம் பண்ணுவது தேவனே கனம் பண்ணுவதற்கு சமம் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரை இந்த நாளிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாகட்டும். தகப்பனுக்கு ஆண்டவரை நல்லா கனம் பண்ணி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய உதவிகளை செய்து ஒத்தாசையாக இருந்து அவர்கள் பூமியில் இருக்கிற நாட்கள் வரைக்கும் ஆண்டவரை அவர்கள் பட்சத்திலே அவர்கள் பக்கத்திலே ஆண்டவரை துணையாக நின்று காரியங்களை செய்ய கிருபை செய்யும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தினீர் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கன மகிமை துதியெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.